Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பண்ண போற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் எரிசேரி தான் பண்ண போறோம். இது கேரளால ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்க panல மஞ்சள் பூசணியை நல்லா சின்னதா கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுறேன். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகு தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு சைடில் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். நான் இங்கே மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு பீஸ் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சிட போகிறோம். இப்போ நான் இங்கே குக்கரில் 2 ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவு சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி வேக வச்சிட போகிறேன். இங்கே இப்போ நம்ம தேங்காவையும் சீரகத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்ருக்கிறதுக்குள்ளேயே இங்கே காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், மஞ்சள் பூசணி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவையும் சீரகத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் துவரம் பருப்பு சிறுபருப்பு, அதையும் இதில் ஊற்றிடுங்க. மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் ஊற்றி இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் இங்கே தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்பெஷல் எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. குக்கு வித் கோமாளியில் கூட லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இதை பண்ணி காமிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.